Hi guys, welcome to my channels. இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மிஷின்ல எப்படி த்ரெட் போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இப்போதைக்கு நான் மிஷின்குள்ள ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கிறேன். சோ ஸ்விங் த்ரெட்டை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறோம் நம்ம. அதில இருந்து த்ரெட் எடுத்து எப்படி நான் இன்சர்ட் பண்றது அப்படிங்கறத காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹோல்ல த்ரெட் எடுத்து தேர்டா இருக்கிற ஹோல்ல த்ரெட் போடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த இடத்துல லூஸாக இருக்கும், சில இடத்துல டைட்டாக இருக்கும், லூஸாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த கீழே லாக்கு இறக்கிட்டிங்கன்னா அந்த இடம் டைட் ஆகிடும், மேலே தூக்கும் போது அந்த இடம் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு டைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே லாக்கு இறக்கிட்டு நீங்கள் வந்து த்ரெட்டை போடுங்க. இல்லை எனக்கு லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லாக்கை தூக்கிட்டு த்ரெட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸாக இருக்கும். ஸோ மேலே இந்த இடத்துல வந்து நான் வீல் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரிங்க. இந்த ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது தெரியுதா? எல்லா மிஷின்லேயுமே இருக்கும் இந்த வீலு. ஸோ நம்ம த்ரெட்டு போடும்போது எப்பொழுதுமே அந்த இடம் வந்து மேலே தான் இருக்கணும். ஸோ அந்த வீலை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அது மேலே வந்துடும். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை அதில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நீடிலுக்கு வந்துடும். ஸோ நீடில் போடும்போது கீழே அந்த லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம த்ரெட்டை போடணும் நீடிலில். ஸோ த்ரெட்டு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து தான் ரைட்டுக்கு போகணும், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகக்கூடாது. த்ரெட் எப்படி போடுறேன்னு பார்த்துங்க. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டுக்கு போடுறேன். நான் த்ரெட்டு போட்டேன் இல்லையா, அந்த த்ரெட்டை கொஞ்சம் லாங்காக எடுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா பார்பினில், அதை வந்து கேஸில் செட் பண்ணி எப்படி வந்து மிஷினில் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த கேஸில் லைட்டாக ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், அது வழியாக தான் வந்து த்ரெட்டு போகும். பார்பினை இன்செர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டு இதில் இழுத்துறோம். சில பேர் வந்து இதிலே பாதிலே நிப்பாட்டி மிஷினை ஓட்டிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணாலும் ஸ்டிச் வரும், பட் இடையில நூல் வந்துடும். ஸோ இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் மாற்றிருக்கு பாருங்க, அது வழியாக அந்த ஹோல் வரைக்கும் கரெக்டாக லாக் பண்ணால் தான் வந்து நூல் வந்து கட் ஆகாமல் மிஷின் ஓடிட்டே இருக்கும். இல்லைன்னா இடையில வந்து நூல் கட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம செட் பண்ணும்போது இந்த இடத்துல தம்ப்நெயிலை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா உங்கள் மிஷினில் லாக் ஆகிடும். ஸோ நான் போடும்போது காமிக்கிறேன், பட் ஒழுங்காக தெரிலன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த கொக்கி மாதிரி இருக்க அந்த இடம் வந்து லாக் ஆகிடும். ஸோ இப்போ மிஷினில் எப்படி போடணும், அந்த கொக்கி காமிச்சா இல்லையா, அது வந்து அந்த இடத்துல லாக் ஆகும். ஸோ இப்போ வந்து கேஸை வந்து இதில் இன்செர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ப்ரெஷர் கொடுத்தோன்னே இது போய் வந்து லாக் ஆகிட்டு பாருங்கள். ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு சவுண்டு கேட்கும், லாக் ஆன சவுண்டு, உங்களுக்கு அது லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த கீழே உள்ள த்ரெட்டை வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம லாங்காக த்ரெட்டு விட்ருக்கோம் இல்லையா மேலே நீடில், அதை கையில் வச்சுக்கிட்டு இங்கே கையில் சைடில் இருக்கிற வந்து வீலை ரொட்டேட் பண்ணணும். ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கும்போது கீழே உள்ள த்ரெட்டையும் சேர்த்தது வந்து லாக் ஆகி எடுத்துகிட்டு வரும். ரொம்ப வேகமாக ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக ஸ்லோவாக கொடுத்து வந்தீங்கன்னா அது வந்து மேலே உள்ள நூலை எடுத்துரும். இது இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், இது வந்து கீழே கேஸில் உள்ள நூல். மேலே எடுத்துட்டு கீழே உள்ள த்ரெட்டும் கொஞ்சம் லாங்காக நம்ம இழுத்துக்கணும். இழுத்துட்டு ரெண்டு த்ரெட்டையும் வந்து பேக் சைடில் லாக் பண்ணிடணும்.
நம்ம எப்போ ஸ்டிச் பண்ணாலும் சரி இந்த மாதிரி இந்த 2 த்ரெட்டையுமே வந்து பேக் சைடில் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். அதனால் அதுவும் வந்து த்ரெட்டை வந்து கொஞ்சம் லாங்காக வச்சுங்க, சின்னதாக வச்சிடாதீங்க. இல்லைன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஒன்றும் நூல் கட் ஆகிடும், இல்லைன்னா நீடில் உடையிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஒரு ரஃப் கிளாத்தை எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒன்று வந்து பார்பின் லூஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம ஃபேப்ரிக்கில் இதாகாமல் ரஃப் கிளாத் தானே அடுத்து நம்ம மிஷினை கொஞ்சம் லைட்டாக சரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து பாருங்கள் கரெக்டாக ஸ்டிச் விழுந்திருக்கா. எப்போ தைச்சாலுமே அந்தமாதிரி ரஃப் கிளாத் எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஸ்டிச்சஸ்லாம் எப்படி விழுந்திருக்கா அப்படிங்கிறத. நூலை லாங்காக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணுங்கள். எப்போதுமே இந்த இடத்துல நூல் லாங்காக இருக்கணும், பேக் சைடு வச்சு லாக் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் த்ரெட்டு வந்து கரெக்டாக ஈவனாக விழுந்திருக்கு. ஸோ எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே இந்தமாரி ஈவனாக விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேப்ரிக்கில் கை வைங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.